ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஹாப்பி ரிபப்ளிக் டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிவிஷன் கிளாஸ் ஷெட்யூல் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? நாளையில இருந்து ரிவிஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதோட டீடைல்ஸ் பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 7:30 இருந்து 9 o'clock வரையிலும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டாபிக். ஓகேங்களா? மத்த டாபிக்ஸ் எல்லாமே சிலபஸ்ல குடுத்திருக்கிறத நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டாபிக் மட்டும் நமக்கு புதுசா இருக்கும் இல்லையா? ஸோ அதிலிருந்து நிறைய எம்சிக்யூஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? நாளைக்கு 7:30 to 9 o'clock எல்லாமே வந்து ஜூம் மீட்டிங்ல தான் நடக்கும். உங்களுக்கு தெரியும். தென் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல டெலகிராம் லிங்க் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூம் லிங்க் வரும். அந்த டைம்க்கு நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, நீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால நான் ரிவிஷன் ஷெட்யூலை பத்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மண்டே, அடுத்தது டியூஸ்டே. ஸோ இதுவரை நீங்க படிச்சதுக்கே முக்கியமான குரூஷியல் பீரியட் வந்து இதுதான். நீங்க ஓகே. ஸோ நம்ம படிச்சதே எப்படி இருந்தாலும் மறந்துருக்கும். நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும். 10 days இருக்கு. ஸோ இனிமேல் புதுசா படிக்கிறத விட்டுட்டு ஆல்ரெடி படிச்சதை ரிவிஷன் பண்ணுங்க. புதுசா படிக்கல எப்படின்னா, நீங்க ஏதாவது கொஸ்டின் போட்டு பாக்குறீங்க, டெஸ்ட் பாக்குறீங்க, இல்ல இந்த ரிவிஷன் கிளாஸ்ல சொல்லி தராங்க, அதுல ஏதாவது புதுசா இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து படிங்க. ஓகேவா? எதுவுமே பயப்பட வேண்டாம். நிறைய பேர் சொல்றது இதுதான், பயமா இருக்கு, எப்படி ரிவிஷன் பண்றது தெரியல. ஸோ இது வந்து நீங்க சொல்ற கரெக்டா, ஜிஎஸ்ங்கிறது ஒரு கடல் மாதிரி இருக்கும். ஸோ அதுல நமக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எந்த அளவு படிச்சு, எந்த அந்த டாபிக் ஏத்த மாதிரி எந்த கொஸ்டின்ஸ் அதிகமா கேக்குறாங்க, எந்த ஏரியா அதிகமா கேக்குறாங்க, அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். எது எதெல்லாம் மறக்குதோ அதை வந்து நம்ம பார்க்கலாம் இல்லையா? பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே அதிகமா மறந்து போயிடும். அந்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த ரிவிஷன் வந்து நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க கேக்குறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதான்னு. ஏன்னா 15 கொஸ்டின்ல சயின்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின் கேட்டாலும் 5 கொஸ்டின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கஷ்டமா எதுவுமே இருக்க போறது இல்ல. டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்க போகுது. ஓகேவா? ட்விஸ்டா எது கேட்க போறது இல்ல. என்ன இந்த பிளாக் செயின், கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதனால நீங்க கரண்ட் அதை படிங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. ஈஸியா மார்க் எடுத்துடலாம். அந்த 5 மார்க் ஈஸியா நம்ம எடுத்துடலாம். அதனால அதுவும் நீங்க படிக்கணும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை 7:30 to 9 o'clock வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் ஃபுல்லுமே வந்து அதுல வந்து உங்களுக்கு ரிவிஷன் வியாழக்கிழமை. இதுவரையில் பார்த்த கிளாஸ் மேக்ஸிமம் எல்லா ஸ்லைட்ஸையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சார் வியாழக்கிழமை வந்து போட்டுருவாரு கிளாஸ். டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் வச்சுக்கலாம். 4 o'clock to 6 o'clock ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கிராமர் கிளாஸ் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இதுல வந்து தமிழ் கிராமர் ஈஸியா எல்லாம் ஆல்ரெடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பார்த்துருவீங்க. நூலாசிரியர் பொருத்துதல் இது இருக்கும். தென் இந்த கருப்பொருள்கள் அந்த டேபிள் கொஸ்டின்ஸ் வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகே. எதெல்லாம் அதிகமான பாயிண்ட் நமக்கு மறக்குது, இந்த சந்திப்பில் எதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் மிகாது, இந்த சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்க்சுவேஷன், அதெல்லாமே நிறுத்தற்குறியிடுறது, இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து தமிழ் கிராமர் கிளாஸ்ல ஒரு 2 hours வந்து மேம் நடத்துவாங்க. அடுத்தது எகெயின் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து மண்டே கிளாஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்கு போயிடும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போகும். மத்த பார்ட் எல்லாமே வந்து இந்த கிளாஸ்ல நமக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா 2 இம்பார்ட்டன்ட், ஏன்னா 30 மார்க்ஸ் பக்கம் வர்றதுனால 2 கிளாஸ் வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸ் வச்சுக்கலாம். பாலிட்டிக்கு டெஃபினட்டா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாடு எக்கனாமி. தமிழ்நாடு எக்கனாமி வந்து வெட்னஸ்டே வச்சுக்கணும். 7:30 to 9 o'clock. எப்பவுமே இந்த 7:30 to 9 o'clock ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் தமிழ் கிராமர் இடையில 4 to 6 செவ்வாய்க்கிழமை தமிழ் கிராமர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சொல்லிட்டு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை தமிழ் சொசைட்டி கிளாஸ் இருக்கும். ஓகே. மத்த சப்ஜெக்ட் ஜியாகிரபி, ஐஎன்எம் இதெல்லாமே, மாடர்ன் ஹிஸ்டரி இதெல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகே. ஆல்ரெடி இன்னைக்கு நடந்த கிளாஸஸ் வந்து லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அனுப்பிட்டு நீங்க பார்க்கலாம். சரியா? மத்த சப்ஜெக்ட் விட்டு போன சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் நம்ம கொடுத்துடலாம். ஓகே. ஸோ ரிவிஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரியும் ஆர்ஆர்ஆர் தான் இனி எல்லாம். இந்த 10 நாள் ரிவிஷன் 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 தான், RRR மாதிரி. ஓகே. ஸோ ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இப்ப நித்தி ஆயோக் ஒரு எஸ்டிஜி இண்டெக்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதுல நம்ம எத்தனாவது 3rd பிளேஸ்ல இருக்கோம். அதே மாதிரி ஹெல்த் இண்டெக்ஸ்ல நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோம். திருநங்கை வாரியம் எப்போ பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தான் நம்ம பாக்குறோம். ஓகே. அடுத்தது எல்லா சப்ஜெக்ட்ஸும் நம்ம பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். நம்மள இப்ப என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, நமக்கு கொடுத்திருக்க சிலபஸ் டாபிக் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு டாபிக்கா அதுக்கு பின்னாடி தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா என்ன இருக்கு, ஸோ பாலிட்டில என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பார்த்துருவோம். அந்த சப்ஜெக்ட் டைம் அலோகேட் பண்ணிருக்காங்க இல்லையா? அதுலயே சிலது வந்து எம்சிக்யூ பேஸ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம். சிலது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் வந்து எம்சிக்யூ
பேஸ்ல உங்களுக்கு இருக்கும். அதோட டீடைல் கான்செப்ட் இப்போ சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு இந்த மாரி டீடைல் கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சார். ஸோ சயின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கான்செப்ட்டோட வந்து இருக்கும். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அ ஒரே பிடிஎஃப்ல அது இருக்கும். பாருங்க ஒரு 61 பேஜ், 20 பேஜ், 70 பேஜ் இந்த மாரி இருக்கும். ஸோ அதுல எல்லாமே திரட்டி ஒரே பேஜா வந்து உங்களுக்கு வந்துரும். சரியா? ஸோ ஹைலைட் பண்ணது, சும்மா அப்படியே ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கலாம். டெஃபினட்டா ஒரு 10 டேஸ் முன்னாடி படிக்கிறீங்கும்போது ஞாபகம் வந்து இருக்கும். ஓகே. ஆல்ரெடி நீங்க பார்த்த விஷயங்களா தான் வந்து இருக்கும். ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத ஸ்கிப் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த மாரி இடத்துல இருந்துலாம் கொஸ்டின் கேட்பாங்கங்கிறது, தென் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடியது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? எக்கனாமில அப்படிதான். எக்கனாமில ஸ்கூல் புக்ல இருக்கிறது, ஸ்கூல் புக்ல இல்லாம இப்ப பாலிசி நோட்ல இருக்கிறது, இது எல்லாமே திரட்டி வந்து இருக்கும். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்கூல் புக்ல இருந்து கட் பண்ணது. இத நீங்க டெஃபினட்டா பார்த்துட்டு போகணும். இந்த மாரி டேபிள் காலம்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ரிவிஷன் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நடத்துவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் தொல்லியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அகழாய்வு சைட் அதுல என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஃபார் இதுவரையிலும் நடந்தது என்னென்ன, பாலிசி நோட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ எல்லா பிளேஸ்லயும் இருக்கும். இப்போ 8 பிளேஸ்ல நடத்துறாங்க இல்லையா? அந்த பிளேஸ்ல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க ஜெனரலா வந்து இந்த பிளேஸ், அந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த இடம் இருக்குது, மெயினா என்ன இடம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். பாருங்க. இரும்பு தாதுக்கள் வந்து அதிகமா சிவகலையில இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு பெக்யூலியரா இருக்கும் இல்லைங்களா? அந்த பாயிண்ட்ட மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாரி கொஸ்டின் வந்து நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த விஷயங்கள படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, குயிக்கா ரீகேப் பண்ண மாரியும் இருக்கும். அதே சமயத்துல நீங்க எல்லாத்தையுமே படிச்ச மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே படிக்க முடியாது. பட் இந்த பார்ட்ட நீங்க விட்டுட்டு கூடாது. ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாரி இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ டெய்லியும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். மண்டே டூ ஃப்ரைடே இருக்கு. சாட்டர்டே, சண்டே நான் விட்டு போன சப்ஜெக்ட்க்கு ரெக்கார்ட் வந்து குடுத்துருவேன். நீங்க அது வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க லைவ் அட்டெண்ட் பண்ற மூலமா உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பேஸ் பண்ணி, இப்ப பார்த்தீங்கன்னா, நீதி கட்சியிலருந்து ஒரு கொஸ்டின் வருது. பெரியார பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, அதுக்கு மட்டும் டீட்டெயிலாவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எந்த டாபிக் அதிகமா இம்பார்ட்டன்ட் குடுத்திருக்கிறாங்களோ, அந்த டாபிக் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டு, அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா வந்து லைவ்ல இருக்கீங்க. ஸோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா, இப்போ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க மத்தவங்களுக்கு முன்னாடி அப்படின்னா, உங்க எனர்ஜி லெவல் அண்ட் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் அப் ஆகும். ஓகே. யாருக்கும் தெரியல. பட் நான் அத ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இன்னொரு சைடு வந்து தெரியாத ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் தான். இது பண்ணுங்க. முடிஞ்ச வரையிலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கார்டட் செஷனையும் ப்ரொவைட் பண்ணிருவேன். மேக்ஸிமம் லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. லைவ் அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். நீங்க அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. "உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முயற்றுபவர்." ஸோ உங்கனால முடியும். டெஃபினட்டா நீங்க இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். 2025 இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸாம்ஸ். நெக்ஸ்ட் இத முடிச்சுட்டு குரூப் 2க்குமே கன்டினியூவா பண்ணுங்க. டெய்லி ஒரு கொஸ்டின் பிராக்டிஸ் குரூப் 2 வந்து எழுதிட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்றது தான். ஸோ அதுக்கான லிங்க்கும் வேணா நான் குடுக்குறேன். அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு கொஸ்டின் ரிட்டன் பிராக்டிஸ்க்காக நீங்க எழுதணும். ஓகேவா? இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு முடிஞ்சுச்சு அக்கடான்னு இருந்துராதீங்க. அடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. குரூப் 4 யூனோ குரூப் 4ல வந்து இப்போ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கவுன்சிலிங் போனவங்க, அடுத்த கவுன்சிலிங் போயிட்டு வந்து அடுத்த நாளே வந்து நமக்கு அடுத்த எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எந்த அளவு ஆக்டிவா இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஒரு போஸ்டிங் வாங்கிட்டா கொஞ்ச நாள் அக்கடான்னு இருக்கலாம்னு இல்லாம, அடுத்த எக்ஸாம் பாஸ் ப பா ஆகுறாங்க. ஓகேவா? அவங்க குரூப் 2A, 2 2க்குமே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அத மாரி தான் நீங்களும். குரூப் 4 தான் எனக்கு வேணும். அதுதான் எண்ணம்னு இருக்காதீங்க. குரூப் 2, 2A, குரூப் 1க்கு கூட நீங்க படிக்கணும். சரிங்களா? புக்க தாண்டி, ஸ்கூல் புக்க தாண்டி நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்கங்க. ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? சரி. இந்த 10 நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நாளு. ரிவிஷன் வந்து நீங்க பண்ணணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிவிஷன்ல ஹெல்ப் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் இஷ்யூவோட ரிவிஷன் வந்து இன்னைக்கு மார்னிங் போச்சு. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.